நான் எப்பெல்லாம் ஜீரோ பேலன்ஸ் ஆக்கி டயட்ல குமாங்குத்து வாங்குறனோ அப்பெல்லாம் பிராண்டுக்காரரு எனக்கு ப்ராடக்ட்ஸ் அனுப்பிச்சு விட்டுருவாரு. அவரு பாக்ஸர் அப்படியே திறந்தா பர்பல் ஐட்டங்கள். அதை அப்புறம் சொல்றேன். ஃபினான்ஷியலாவும் ஃபிட் ஆகணும், பிசிக்கலாவும் ஃபிட் ஆகணும்னு எடுத்த சபதத்துல இன்னைக்கு ஏதோ ஒரு நாள் ஆக்சுவலா இன்னைக்கு பிராண்டுக்காரருக்கு வீடியோ போடுற வேலை இருக்கு. அதனால இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஏகப்பட்ட கேலரிஸ் கொண்ட ஷேக் ரெசிபி சொல்லி தர போறேன். ஒண்ணுமே இல்ல, ஒரு 3 வாழைப்பழத்தை மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. அதுல 360 ml பாலை ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் பின்டோலாவோட ஹை புரோட்டீன் பீனட் பட்டரை 2 டேபிள் ஸ்பூன் போட்டு அரைச்சி எடுத்தீங்கன்னா உங்களோட ஜூஸ் ஷேக் ரெடி. நம்ம இதுல ஹை புரோட்டீன் பீனட் பட்டர் யூஸ் பண்ணிருக்கிறதால நமக்கு இந்த ஷேக்ல இருந்தே ஆல்மோஸ்ட் 30 grams ஆஃப் புரோட்டீன் கிடைச்சிடும். அதுவும் இல்லாம இது 950 கேலரி. வீடியோ எடுத்துட்டு ஷேக் அம்மா கிட்ட கொடுத்துட்டு நான் சோறு சாப்பிட்டு உட்காந்துட்டேன். ஒரு நல்ல கறி சோறு. இதை விட்டுட்டு எவன்டா ஷேக்கெல்லாம் குடிப்பான். சாப்பிட்டு முடிச்சுட்டு நோட்டு பேனெல்லாம் தூக்கிட்டு மாடிக்கு போயிட்டேன். அதாவது நான் பொதுவா அதிகமா யோசிக்கிற ஒரு ஆளு. வாழ்க்கையை பத்தின தாட்ஸ், நான் லைஃப்ல வாங்கின சுத்தடி, அதுல இருந்து கத்துக்கின விஷயங்கள் எல்லாத்தையும் குழப்பி உண்டை பிடிச்சி எல்லாருக்கும் ஊட்டி விடுவேன். அதுக்கு இந்த மாதிரி தான் தனியா உட்காந்து என் தாட்ஸ் எல்லாம் எழுதி அதை வீடியோவா உருவாக்கி இன்ஸ்டால போடுவேன். அது எந்த பேஜ்லாம் சொல்ல மாட்டேன், முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோங்க. சாயங்காலம் ஆச்சுனாலே இந்த மூளை டீன்னு கேக்குது. அதுவும் உள்ளூர் டீலாம் வேணாமா, பக்கத்தூர் டீ தான் வேணுமா. நான் பண்ணி தொலைறது 10 ரூபா டீ குடிக்க 50 ரூபா செலவு பண்ண வேண்டியா இருக்கு. அப்புறம் பயலவ கூட டிஸ்கஷன் அடுத்து எப்படி உருப்படாம போலான்னு. அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு கிரிக்கெட் மேட்சை பார்க்க தான் முடிஞ்சு, விளையாட முடியல. அப்புறம் அங்கிருந்து மூவாயி அசர் நமஸ்காக போயிட்டோம். இன்னைக்கு நம்ம தாரிக் பாய் தான் தொழு வச்சார். சன்செட்டை பார்த்ததும் பயலக தளபதி மூவி பிரேக்கப் சீன் ரீக்ரியேட் பண்ணணும்னு சொல்லி தலை எடுத்துட்டானுங்க. அது ஒரு ஆக்டிங். ஐயோ அத்தை நீங்க பார்க்கணுமே. திரும்ப பேணி வந்து போன் போதாங்க போயிட்டு இருக்காங்க பாரு. இவன் எதுக்கு முன்னாடி வரான்? அங்க நம்ம நண்பரோட கார் அங்கிட்டும் இங்கிட்டும் வளாத்திக்கிட்டு இருந்துச்சு. அவரை வச்சு பிங் பாக் பூம் பூம் வீடியோ ரீக்ரியேட் பண்ணி லைக்ஸ் வாங்கலான்னு பார்த்தோம். ஆனா அவர் கோஆபரேட் பண்ணல. கார் எப்ப நம்மளை கண்டுக்கலையோ அங்கே நான் உடஞ்சு போயிட்டேன். டிப்ரெஸ் ஆனா மகரிப் தொழுகையை முடிச்சுட்டு பகோடா சாப்பிட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன். அடுத்த விளாக்ல பார்க்கலாம்.